ஓம் சாந்தி. நாம் வெற்றி மாலையில் வருகின்ற ஆத்மா. நாம் சர்வ பிராப்தியின் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா. நாம் சதா குஷியாக இருக்கும் ஆத்மா. பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய நம்முடைய வேலையாகும். முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆவது என்பது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டமாகும். நாம் முள்ளிலிருந்து மலராக ஆவதால் சதோ பிரதானமான தேவி தேவதையாக ஆகின்றோம். நாம் இப்பொழுது 21 தலைமுறைகளுக்கு நம்முடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்திருக்கின்றோம். நாம் தோட்டக்காரர்கள். தந்தை தோட்டத்தின் எஜமானர் ஆவார். இப்பொழுது தோட்டக்காரர்களாகிய நாம் முட்களில் இருந்து மலர்களாக ஆக்குகின்றோம். இப்பொழுது நாம் ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் வந்திருக்கின்றோம். இந்த ராஜயோகத்தின் படிப்பினால்தான் புது உலகத்தின் அதிபதியாக ஆகின்றோம். நாம் இப்பொழுது இனிமையான இல்லத்தையும் இனிமையான ராஜ்யத்தையும் தினமும் நினைவு செய்கின்றோம். நாம் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்காக வந்திருக்கின்றோம். இப்பொழுது புது உலகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் வருங்கால புது உலகத்தில் தேவதையாவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. நாம் இப்பொழுது வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்களாக ஆகின்றோம். இது எல்லையில்லாத இனமாகும். பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். நாம் இங்கு அகலிகை புத்தியிலிருந்து தங்கம் போன்ற புத்தியுடையவராக ஆவதற்காக வந்திருக்கின்றோம். நாம் தந்தையை அடையாளம் கண்டுகொண்டோம். மேலும் படிப்பின் மீது கவனம் வைக்கின்றோம். அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நாம் தந்தையை முழுமையாக நினைவு செய்கின்றோம். மேலும் புது உலகத்தையும் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ராஜ்யபாக்கியத்தை பெற வேண்டும். நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். இது எல்லையில்லாத விஷயங்களாகும்.
நாம் இப்போது தந்தையிடம் மட்டுமே படிக்கின்றோம். மற்ற அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். நாம் தந்தை மூலமாக படிப்பதால் புது உலகத்தின் அதிபதியாகின்றோம். இது உண்மையிலும் உண்மையான கீதா பாடசாலை ஆகும். தந்தை நமக்காக எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார். ஆகவே நாம் கஜானாவை பெறுவதற்காக ஓடி வருகின்றோம். இங்கே நமக்கு அமர்நாத் தந்தை சுயம் கற்பிக்க வந்திருக்கின்றார். நம்மை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்திருக்கின்றார். தந்தை வருவது பாரதத்தில்தான். பாரதத்தை தான் சொர்க்கமாக மாற்றுகின்றார். ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை நமக்கு கூறுகின்றார். இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பாகும். நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக தந்தையிடம் வந்திருக்கின்றோம். புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் இப்போது ஏகாந்த பிரியராகவும் ஒற்றுமை மற்றும் ஒருமுகமாகவும் ஆகின்றோம். ஒற்றுமை மற்றும் ஒருமுகம் வெற்றிகரமான செயலுக்கு இவை இரண்டும் உயர்வான புஜங்களாகும். ஏகாகிரதா என்பது தீய எண்ணம் இல்லாத நிலையாகும். எங்கே ஏகாகிரதா இருக்கின்றதோ அங்கு வெற்றி கழுத்தின் மாலையாக ஆகின்றது. வரதாத்தா தந்தைக்கு பிரியமான ஒரு வார்த்தை, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்பதுதான். மேலும் ஒரே வழியை பின்பற்றுவதாகும். ஒரே ரசனை. வேறு எந்த மனதினர் மற்றும் வைபவங்களில் ரசனையற்ற நிலையில் நாம் இருப்பதால் ஒற்றுமை மற்றும் ஏகாந்த பிரியராக நாம் ஆகின்றோம். தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக நாம் ஓடோடி வருகின்றோம். எந்த விதமான சாக்குப்போக்கும் சொல்லாமல் இருக்கின்றோம். தந்தையின் நினைவில் 10 மைல் கால்நடையாக நடந்தாலும் நமக்கு களைப்பு ஏற்படாமல் இருக்கின்றது. வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். ஆகவே நாம் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துகின்றோம். முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையை நாம் செய்கின்றோம் மற்றும் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்கின்றோம். சங்கமயுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்றுக்கொண்டு சர்வ பிராப்தியில் சம்பன்னமாக இருக்கும் ஆத்மா நாம். இன்னல் எதுவாயினும் சதா குஷியாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.